உங்களுக்கு தெரியுமா, ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரேல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். ஆமா, அது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம பக்கத்து சீட்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிற நம்ம சக ஊழியரோட மன அழுத்தம் எந்த எக்ஸ்ரேலயும் தெரியாது பாத்தீங்களா? உண்மைதான். மருத்துவத்துல இருக்கிற அந்த துல்லியம் மனித மனங்கள்ல, குறிப்பா வேலை செய்யற இடங்கள்ல இருக்கிறதே இல்ல. வெளிய பார்க்க எல்லாம் கச்சிதமா இயங்குற மாதிரி தோணும். ஆனா உள்ள பல விஷயங்கள் உடைஞ்சு போயிருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம் அலச போற தலைப்பு சாப்டர் 17 பணியிட மகிழ்ச்சியின் அமைதியான கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்டுரை. இந்த கட்டுரையின் ஆசிரியரோட சிந்தனைகளையும் எழுத்துகளையும் நேர்மையா மதிப்பாய்வு பண்ண போறோம். உண்மையிலேயே பணியிடங்கள்ல மகிழ்ச்சியை உருவாக்குறது எது அப்படிங்கிற ரகசியத்தை உடைக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். இதை கேட்கற நீங்க ஒரு கம்பெனியோட தலைவரா இருக்கலாம், இல்ல தினமும் ஆபீஸ் போற ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கானது தான். கரெக்ட். சோ ஆரம்பத்திலேயே கட்டுரை ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது ஆபீஸ்ல மனிதவளத்துறை நடத்துற பிரம்மாண்டமான பார்ட்டிகள், சுவத்துல ஒட்டியிருக்க மோட்டிவேஷனல் வாசகங்கள் இதெல்லாம் உண்மையான மகிழ்ச்சியை தராது. ஆமா, மகிழ்ச்சி அப்படிங்கறது ஒரு ஃபேக்டரியில உற்பத்தி செய்யற பொருள் கிடையாதுன்னு ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கிற ஒரு வீட்டுக்கு வெளியே ரொம்ப விலை உயர்ந்த பளபளப்பான பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இது இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இல்லையா? கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு, அதாவது பார்ட்டி, டீம் பில்டிங், இதுக்கெல்லாம் பல லட்சம் செலவு பண்றாங்க. ஆனா திங்கக்கிழமை காலையில ஆபீஸ் வரும்போது அதே சோர்வு எம்ப்ளாயிஸ் கிட்டே இருக்கே. அதாவது கம்பெனிகளுக்கு இது தெரிஞ்சும் ஏன் இதுல கவனம் செலுத்துறாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, அஸ்திவாரத்தை சரி செய்யறதை விட பெயிண்ட் அடிக்கிறது ஈஸி அப்படிங்கறதால. அதேதான். அந்த அஸ்திவார ஒப்பீட்டைய இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். சுபத்துல இருக்கிற விரிசல்கள் கம்பெனியோட கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எம்ப்ளாயியோட மனநலத்துல அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். ரைட். கம்பெனிகள் ஏன் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னா அதை கணக்கு காட்டுறது ரொம்ப ஈஸி. இந்த மாசம் நாங்க 2 பார்ட்டி நடத்தணும், எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சுலபம். ஓ, அப்போ அது வெறும் டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானா? பெரும்பாலும் அப்படிதான். ஆனா பணியாளர்கள் உண்மையா எதிர்பார்க்கிறது இந்த மாயாஜாலங்களை கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது ரொம்ப அடிப்படையான நியாயத்தை மட்டும்தான். அதாவது தங்களோட திறமைக்கேற்ற தெளிவான வளர்ச்சி வாய்ப்புகள், வெளிப்படையான அங்கீகாரம், அந்த மாதிரி விஷயங்களா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம நிதி நிலைத்தன்மை, அப்புறம் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கான ஒரு நடைமுறை ஆதரவு, இவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க. அவங்க கம்பெனி கிட்ட இருந்து பரிபூரணத்தை எதிர்பார்க்கல. ஆஹா, ஒரு செடிக்கே சரியான சூரிய ஒளியும் தண்ணீரும் கிடைச்சா அது எப்படி இயல்பாக வளருமோ அதே போல எம்ப்ளாயீஸ் மதிக்கப்படுறாங்க அப்படின்னு உணர்ற இடங்கள்ல மகிழ்ச்சி தானாகவே வளரும். கண்டிப்பா. ஆனா இதுல தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது பணியாளர்களை முழுமையா புரிஞ்சுக்கிறதுல இருக்குன்னா, கம்பெனிகள் தோத்து போறதுக்கு காரணமே அவங்க ஆபீஸ்க்கு வெளியே நடக்கிற யதார்த்தங்களை கவனிக்க தவறுறது தான். அதாவது அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை சொல்றீங்களா? ஆமா. குறிப்பா இந்த கட்டுரையில் சுட்டிக்காட்டப்படுற ஒரு மிகப்பெரிய இருண்ட பகுதி இருக்கு. அது என்னன்னா, நவீன பணியிடங்கள்ல ஆண்களின் மீது சுமத்தப்படுற சொல்லப்படாத அழுத்தங்கள். ஓ, இதுதான் அந்த உடைந்த அஸ்திவாரத்தோட ஒரு முக்கிய பகுதியா? தங்களோட தனிப்பட்ட பொறுப்புகளை சுமந்துகிட்டு தான் வராங்க. அது உண்மைதான். இன்னைக்கு நாம ஒர்க் பிளேஸ் வெல்பீயிங் பத்தி நிறைய பேசுறோம். ஆனா அந்த பெரிய உரையாடலுக்குள்ள ஆண்கள் ஒரு பராமரிப்பாளரா சுமக்கிற அழுத்தங்கள் பத்தி பேசப்படுறதே இல்ல. என்னதான் சமூகம் மாறினாலும் ஆண்கள் குடும்பத்தோட நிதி ஆதாரமா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் ஆழமா வேரூன்றி இருக்கு. ஒரு நிமிஷம், இது நான் கொஞ்சம் மாற்று கோணத்துல பாக்குறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பெண்களோட மேம்பாடு, மகப்பேறு விடுப்பு, சம உரிமை இதெல்லாம் பத்தி நிறைய பேசுறோம். அது மிக மிக அவசியம். கண்டிப்பா அவசியம். ஆனா ஆண்கள் இந்த விவாதங்கள்ல அதிகம் வர்றதில்லையே அப்படிங்கிற குற்றாட்டு வைக்கும்போது, பொதுவாவே ஆண்கள் இந்த அதிகார அமைப்பால பலனடையறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் சமூகத்துல இருக்கு இல்லையா? ஆனா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதானே அவங்களோட அழுத்தங்கள் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுறதில்ல அப்படின்னு தோணுது. அது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. வெளியே பார்க்கறதுக்கு ஆண்கள் அதிகார மையத்துல இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்க அவங்க எந்த அளவுக்கு தங்களை வருத்திக்கிறாங்க அப்படிங்கறதா இங்க விஷயமே. ஓ, இப்படி சொல்றீங்க. அந்த நிதி ஆதாரம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்க தங்களோட வேலையை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறதையும் மாத்திடுது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு வர்றது, தாமதமான வேலை நேரங்கள்,
நள்ளிரவு ஷிஃப்ட் இல்லனா திடீர்னு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இந்த மாதிரி சவாலான பணிகளை செய்யும்போது அவன் சமாளிச்சிடுவான், இல்ல குடும்பத்தை காப்பாத்துறது அவனோட பொறுப்பு தானே அப்படிங்கிற சொல்லப்படாத விதிகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்படியென்றால் ஒரு ஆண் ஊழியர் தன் குடும்ப சூழ்நிலைய காரணம் காட்டி ஒரு கஷ்டமான வேலைய மறுக்க நேர்ந்தா கம்பெனி அதை எப்படி பாக்குது? அவர் தன் பொறுப்புகளுக்கு முன்னுரிமை தர்றாருன்னு புரிஞ்சுக்குதா? இல்லவே இல்ல. பெரும்பாலும் அது அவருடைய அர்ப்பணிப்பின்மையா இல்லைனா அவரிடம் லட்சியம் இல்ல அப்படின்னு தான் கம்பெனிகளால புரிஞ்சு கொள்ளப்படுது. அடப்பாவமே, இது ரொம்ப தப்பான ஒரு பார்வையாச்சே. இது விதிகள்ல எங்கும் எழுதப்பட்டிருக்காது. ஆனா சக ஊழியர் கூட பேசுறப்போவோ இல்ல பதவி உயர்வுக்கான ரிவ்யூ மீட்டிங்லயோ இந்த யூகங்கள் ஆண்களின் மீது ஒரு பயங்கரமான அழுத்தத்தை ஏற்றிவிடுது. நான் வேலைக்கு முழுமையா அர்ப்பணித்தவன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே அவங்க நிறைய பர்சனல் தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்லி. இதனால தான் அவங்க எப்பவும் ஒரு ஓட்டத்திலேயே இருக்காங்க. இத சிந்திக்கும் போது எனக்கு அந்த பித்ருத்துவ விடுப்பு, அதாவது பேட்டர்னிட்டி லீவ் பத்தின முரண்பாடு நினைவுக்கு வருது. ஆமா, ஆசிரியர் அத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆண்களுக்கும் குழந்தைய பராமரிக்க லீவ் கொடுக்கறாங்க. ஆனா அத முழுமையா பயன்படுத்திக்க ஆண்கள் தயங்குறாங்கன்னு கட்டுரை சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்? வேலை போயிடும்ங்கிற பயமா? வேலை போயிடும் அப்படிங்கிற நேரடியான பயத்தை விட அந்த சூழல் உருவாக்குற உளவியல் நெருக்கடி தான் முக்கிய காரணம். அதாவது ஆண்கள் எந்நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அவங்க பர்சனல் லைஃப வேலையில காட்டக்கூடாதுங்கிற எண்ணமா? கரெக்ட். இந்த சொல்லப்படாத செய்தி சமூகத்தாலும் கம்பெனிகளாலும் தொடர்ந்து விதைக்கப்படுது. ஒரு ஆண் ஒரு மாசம் லீவ் எடுத்தா அவனோட பாஸ் அந்த முக்கியமான ப்ராஜெக்ட வேற யாருக்காவது கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கு. நாம இல்லாட்டியும் கம்பெனி இயங்கும் அப்படிங்கிற யதார்த்தம் அவனது ஐடென்டிட்டியே அசைச்சு பாக்குது இல்லையா? ஆமா, நான் ஒரு முக்கியமான எம்ப்ளாயி அப்படிங்கிற அடையாளத்தை விட்டு கொடுக்க அவங்க தயங்குறாங்க. விதிகள்ல சலுகைகள் இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கான கல்ச்சர் அங்க இல்ல. பாதியிலேயே ரூல்ஸ் புக் வச்சுக்கிட்டு முழு விளையாட்டையும் விளையாட சொல்ற மாதிரி இருக்குது. கரெக்ட். கம்பெனிகள் பெண்களோட மேம்பாட்டிற்காக குரல் கொடுக்கிறது எவ்வளவு அவசியமோ அதே அளவு ஆண்களோட இந்த தயக்கங்களை போக்குவதும் அவசியம் அப்படிங்கறத நாம உணர தவறிட்டோம். ரொம்ப துல்லியமான கணிப்பு. இது ஒரு முடிவில்லாத சூழல் பாத்தீங்களா? குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய இந்த பொறுப்பு எப்படி ஆண்களோட நிதி நிலைமையையும் அடையாளத்தையும் மாத்துதுன்னு கட்டுரையில இருக்கிற டேட்டா ரொம்ப தெளிவா காட்டுது. என்ன டேட்டா அது? 2024 பிற்பகுதியில வெளியான பேங்கிங் ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா தனிநபர் மற்றும் வாகன கடன்கள் வாங்குபவர்கள்ல சுமார் 75% பேர் ஆண்களே அப்படின்னு ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார். 75%? இது மிகப்பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா, ரொம்ப பெரிய நம்பர். ஆனா ஒரு நிமிஷம், நான் இத கொஞ்சம் விமர்சன ரீதியா கேக்குறேன். சமூகத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான ஊதிய இடைவெளி இன்னும் இருக்கு. ஆண்களோட சராசரி வருமானம் அதிகம் அப்படிங்கறதால பேங்க் அவங்களுக்கு ஈஸியா கடன் கொடுக்குது. ஆமா, அதுதான் நடக்குது. அப்போ இத சமூக அழுத்தம்னு சொல்றதை விட ஒரு சாதாரண கணித கணக்கீடுன்னு சொல்லலாமே. கணித அடிப்படையில நீங்க சொல்றது 100% உண்மை. அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு கடன் ஈஸியா கிடைக்கும். ஆனா இந்த கணக்குக்குள்ள சிக்கிக்கிற மனித மனதோட உளவியல் வலைய நாம பார்க்க தவறிடுறோம். உளவியல் வலைனா? வெளியேந்து பார்க்கும்போது இது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு நிதி சார்ந்த சாதகமான நிலை மாதிரி தோணலாம். ஓ, அவனுக்கு ஈஸியா லோன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நாம கடந்து போயிடுவோம். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அழுத்தம் கொடியதுன்னு சொல்றீங்களா? ரொம்ப கொடியது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு இதன் பயங்கரமான விளைவு எப்பதான் புரியுது. ஒருத்தருக்கு அதிக சம்பளம் கிடைக்குது, அதனால லோன் கிடைக்குது, அவரு வீடு வாங்குறார், இல்ல குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்றார். ஆமா, சில வீடுகள்ல மனைவி முதன்மை விண்ணப்பதாரரா இருந்தாலும் மாதா மாதம் இஎம்ஐ கட்டுற சுமை சத்தமில்லாம கணவன் மேலேயே விழுது. அதேதான். இந்த கடனை அவரை ஒரு மோசமான வேலையில ஒரு நச்சுத்தன்மையான சூழல்ல சிக்கிக்க வைக்குது. கரெக்ட். ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்டியாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும்போது அவரால வேலையை விட முடியாது, பாஸை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுத்து சகித்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். இதைவிட சிறப்பா அந்த உணர்வை விவரிக்க முடியாது. நீங்க சொன்னதுதான் அந்த உளவியல் வலை. இத கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒருபோது நிற்காத ஒரு தொடர் ஓட்டமா மாறிடுது. எல்லாத்தையும் சமாளிச்சு குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய அந்த எதிர்பார்ப்புல எனக்கு நெஞ்சு வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற உரிமை கூட ஆண்களுக்கு வழங்கப்படுறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நிதி பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களோட சுய அடையாளமாவே மாறிடுது இல்லையா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே நிறைய ஆண்கள் தங்கள் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நிதியுதவி செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் தங்களோட மதிப்பே இருக்கு அப்படின்னு நம்பி வளர்க்கப்படுறாங்க. அவங்க நல்ல அப்பாமா, நல்ல கணவனா இருக்கிறத விட நல்ல சம்பாதிக்கிற நபரா இருக்கணும் அப்படிங்கறதே முதன்மைப்படுத்தப்படுது. ஆக ஒரு ஆணோட வெற்றி அப்படிங்கிறது அவனோட குணத்தை மட்டும் வச்சு அளவிடப்படுறதில்ல, அவனோட நிதிநிலை தன்மையை வச்சுதான் அளவிடப்படுது. ஆமா,
அவனுக்கு ஒரு நிலையான வேலை இருக்கிற வரைக்கும் இந்த எதிர்பார்ப்புகளை அவனால ஒரு மிஷன் மாதிரி சமாளிக்க முடியும். ஆனா எப்ப அவனோட வேலைக்கு உத்தரவாதம் இல்லாம போகுதோ இல்ல ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் வருதோ அப்ப அந்த தாக்கம் ரொம்ப ஆழமான மனப்போராட்டமா மாறிடுது. ஒருவேளை வேலையை இழக்க நேரிட்டா அவர் தன்னை ஒரு தோல்வியுற்ற மனிதனாவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்ட். ஒரு ஆணோட அடையாளம் அவனோட வருமானத்தை மட்டுமே சார்ந்திருக்கு அப்படின்னா வேலை பறிப்போக்கும் போதோ சமூகம் அவனை ஒரு பழுதடைந்த ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பாக்குது. ஏடிஎம் மிஷின்ல பணம் வராட்டே நாம அது மேல கோவப்படுவோம். அதை உதறிட்டு அடுத்த மிஷினை தேடி போவோம். மனிதர்களை அப்படி பாக்குறது எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க. அந்த பழுதடைந்த ஏடிஎம் ஒப்பீடு ரொம்ப வலிமிக்குது. இது வெறும் பொருளாதார பிரச்சனையா தொடங்கி மெல்ல மெல்ல ஒரு மனுஷனோட உயிரையே உறிஞ்சிற மன அழுத்தமா மாறுது. நம்ம நம்பி இருக்கிற மனிதர்களை நாம ஏமாற்றிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தை வச்சுக்கிட்டு தான் பல ஆண்கள் தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறாங்க போல இருக்கு. துரதிர்ஷ்டவசமா இந்த உணர்ச்சிகரமான அழுத்தங்கள் பத்தி வெளியே பேசுறதுக்கு எந்த இடமும் இல்ல. இத நண்பர்கள் கிட்டயோ சக ஊழியர்கள் கிட்டயோ பகிர்ந்துகிட்டா சமூகம் எப்படி பாக்குமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. ஆமா, ஏன்னா சமூகம் எப்பவும் ஆண்கள் வலிமையானவர்களா எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களா இருக்கணும்னு எதிர்பார்க்குது. நிதி நெருக்கடி வேலைப்பழு பத்தி ஒரு ஆண் வெளிப்படையா பேசுனா அது அவனோட பலவீனம் அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்க. அழும் ஆண்களை இந்த சமூகம் ஒருவித இளக்காரத்தோட தான் பாக்குது இல்லையா? அதனாலதான் இந்த கட்டுரை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வலியுறுத்துது. கம்பெனிகள் உண்மையிலேயே பணியாளர்களோட நல்வாழ்வை மேம்படுத்த விரும்புனா மேலோட்டமான பாட்டிகளை தாண்டி ஆழமா சிந்திக்கணும். உண்மையான ஆதரவு அப்படிங்கிறது பணியாளர்கள் சுமக்கும் அழுத்தங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. அதாவது நிதி பொறுப்புகள், தொழில் ரீதியான நிச்சயமற்ற தன்மை, குடும்ப எதிர்பார்ப்புகள், இது எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும். பெண்களோட பங்கேற்பை ஊக்குவிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஆண்களின் மீது சமூகம் வச்சிருக்கிற இந்த அமைதியான எதிர்பார்ப்புகளையும் அங்கீகரிக்கிறதும் அவசியம். ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுட்டு பணியிட நல்வாழ்வை உருவாக்கிட முடியாது. அனைவரின் யதார்த்தங்களும் புரிந்து கொள்ளப்படும் இடத்துலதான் உண்மையான வளர்ச்சி இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம ஆரம்பத்துல பேசின அந்த அஸ்திவாரம் பெயிண்ட் உதாரணம் திரும்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடி கார்டுக்கு பின்னாலும் ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கும் ஆசைகள், கடன்கள், பொறுப்புகள், தனிப்பட்ட கனவுகள்னு எல்லாமே இருக்கு. கம்பெனிகள் இந்த யதார்த்தத்தை ஆழமா புரிஞ்சிக்க தொடங்கும்போது மகிழ்ச்சியை யாரும் செயற்கையா உற்பத்தி செய்ய தேவையில்லை. மக்கள் மதிக்கப்படும், ஆதரிக்கப்படும் சூழல்ல அது தானாகவே மிக அமைதியா வளரும். பெரும்பான்மையான பணியாளர்கள் கம்பெனிகள் கிட்ட எந்த பிரம்மாண்டமான பரிசுகளையும் கேட்கல. தங்கள வெறும் மிஷினா பார்க்காம சக மனிதர்களா பார்க்கிற ஒரு பணியிடத்தை தான் கேட்கறாங்க. இதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான சாராம்சம். இத கேட்கிற ஒவ்வொருவரும் அடுத்த முறை உங்க ஆபீஸ் சூழலை சற்று உற்று நோக்குங்க. உங்களை சுற்றியுள்ள சக ஊழியர்கள், உங்க கூட சேர்ந்து காஃபி குடிக்கிற நண்பர்கள், இல்ல நீங்களே கூட வெளியே தெரியாத எவ்வளவு பெரிய பொறுப்புகளை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. அடுத்த முறை யாராவது சோர்வா இருக்கிறதையோ இல்ல ஒரு பெரிய வேலையை எந்த கேள்வியும் கேட்காம ஏத்துக்கிறதையோ நீங்க பார்க்கும்போது அவர் ரொம்ப டெடிகேட்டட் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு பின்னாடி அவ சமாளிப்பான் அப்படின்னு சமூகம் திணிச்ச அழுத்தம் இருக்கா? அவர் தன்னோட இஎம்ஐ பயத்தால வேற வழி இல்லாம அதை சுமக்கிறாரா அப்படிங்கறத சற்று அனுதாபத்தோட கவனிச்சு பாருங்க. உண்மையான அக்கறை அங்கிருந்து தான் தொடங்குது. நம்ம இவ்ளோ நேரம் ஆண்களை ஒரு நிதி ஆதாரமா பாக்குற சமூகத்தோட பார்வையை பத்தியும் அவங்க சுமக்கும் அமைதியான அழுத்தங்களை பத்தியும் ரொம்ப தெளிவா பேசணும். ஆமா, இது பணியிடங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு உரையாடல். ஆனா இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் முற்றிலும் புதிய ஒரு கோணத்துல இது சற்று சிந்தித்து பார்க்க தோணுது. சொல்லுங்க. நாம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த அழுத்தங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா அடுத்த தலைமுறையை சற்று நினைச்சு பாருங்க. ஒரு ஆணோட மதிப்பு அவனோட சம்பளத்துல மட்டுமே இருக்கு அப்படிங்கிற இந்த எண்ணத்தை நாம இன்னும் உடைக்காம அப்படியே விட்டுட்டா இன்னைக்கு வளர்ந்து வரும் சிறுவர்களுக்கு நாம என்ன செய்தியை கடத்துறோம்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. சின்ன வயசுல இருந்தே நீ தான் குடும்பத்தை காப்பாத்தணும், நீ சம்பாதிக்காட்டி உனக்கு மதிப்பில்ல அப்படின்னு சொல்லிதானே வளர்க்க போறோம். அவங்கள நாம உணர்வுகள் உள்ள சுதந்திரமான மனிதர்களா வளர்க்குறோமா இல்ல எதிர்கால ஏடிஎம் மிஷின்களா வளர்க்குறோமா? அதான், எந்த சூழ்நிலையிலையும் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தை நாம உடைக்க பழகிட்டா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தேவைப்படாது இல்லையா? கண்டிப்பா. வேலையும் வாழ்க்கையின் ஒரு இயல்பான மகிழ்ச்சியான அங்கமாவே மாறிடும். பணியிடங்கள்ல மாற்றம் வரணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த மாற்றம் நம்ம வீடுகளோட வரவேற்பறையில தான் தொடங்கணும் அல்லவா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இது போன்ற மற்றொரு சிந்தனையை தூண்டும் ஆழமான அலசலில் மீண்டும் சந்திப்போம்.